ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் சமைச்சு கொடுக்க போகிறோம். இந்த சாப்பாடு வந்து பிறந்த நாளையொட்டி தான் கொடுக்க போகிறோம். இது யார் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃப்ரான்ஸில் இருக்கிற சுதாக்காக்கு 50வது பிறந்த நாள். அவரோட பிறந்த நாளையொட்டி அவரோட ஹஸ்பண்ட் தான் இந்த சாப்பாடெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கிறார். அவர்கிட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானசேகரம் கந்தையா, அவர் தான் ஹஸ்பண்ட். அதில் பார்த்து அவரோட பிள்ளைகளும் சேர்ந்து தான் கொடுக்க சொல்லியிருக்கீங்கன்னா, முதலாவது பிள்ளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுப்தஜா, ரெண்டாவது பிள்ளை திவிஷன், மூன்றாவது பிள்ளை ஆதேஷ். இவைய 3 பேரும் சேர்ந்து அந்த அண்ணாவும் சேர்ந்து தான் இந்த சாப்பாடு கொடுத்துருக்கீங்கன்னா. அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சுதாக்கா. நீங்கள் நினைச்ச எல்லாமே உங்களுக்கு நடக்கணும். நீங்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்ட்டு நாங்கள் அந்தோடையப்பட்ட ப்ரே பண்ணிக்கொள்கிறோம். அதே போல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே அக்காவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி விஷ் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சமைக்கலாம். அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த அக்காட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சாஸில் இருக்கிற கூடி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சரியா? இப்போ வாங்க கடகடன்னு முதல் உலைய வைக்கலாம். காலையிலேயே எல்லாம் வெட்டி கொத்தி நண்பர்களே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இனி கடகடன்னு சமைச்சு இறக்க வேண்டியதான். இது வந்து கேஸ் காலையிலேயே முடிஞ்சுது. இன்றைக்கி கேஸ் பாருங்க சரியான விலை கூட்டிட்டு. மஞ்சள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 6000 சொச்சம் போகுது நண்பர்களே. கேஸ் துறக்க திருப்பியும் வரலேன். இந்த பக்கம் துறக்கையில் பார்த்தீங்களா? இப்போ உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நிறைச்சி எடுப்போம். இப்போ தண்ணி எடுத்தாச்சு, மூடி விடுவோம். கொதிக்கட்டுக்கு அதுக்குள்ளே மற்ற வேலையை பார்ப்போம். இதில் பருப்பு அவிய வைக்க போகிறேன். இன்றைக்கு பருப்புக்கு நான் தாளித்து போடாமல் தான் வைக்க போகிறேன். பருப்பை கழுவி எடுத்தாச்சு, தண்ணி சேர்க்கிறேன். பருப்பு அவியறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. இதோட பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பையில், மஞ்சள் தூள், உப்பு, இப்போ மூடி விடுவோம். பருப்பு அவியட்டும். இந்த அடுப்பில் அம்பரலங்காய வைக்க போகிறேன். எண்ணெயை சேர்ப்போம், சூடாட்டும். கடுகு சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், கொஞ்சமாக சின்ன சீரகம், பச்சை மிளகாய், வெங்காயம், இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலையும் சேர்ப்போம். இதோட கருவேப்பிலை, ரம்பையில். இந்த அடுப்பில் கத்தரிக்காய் வைக்க போகிறேன். சூடாட்டும். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன். சூடாட்டும். கடுகு சேர்க்குறேன். பெருஞ்சீரகம், கொஞ்சம் சின்ன சீரகம், கருவேப்பிலை, ரம்பையில், பச்சை மிளகாய், வெங்காயம், கறிமிளகாய், நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு ஒரு கொஞ்சமாக தக்காளி,
கலந்து விட்டுட்டு இதோட அம்பரலங்காயை வெட்டி தோலை உரித்து இப்படி இந்த மாதிரி குத்தி வச்சுருக்கேன். சேர்ப்பேன். இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் அவியறதுக்கு. இதோட உப்பு சேர்க்குறேன். இதை கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு மூடி விடுவோம், அவியட்டும். இதில் வந்து சலாட்டுக்கு அன்னாசி பழம், வெள்ளரிக்காய், தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சுருக்கிறேன். இதோட கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்தாச்சு. இனி இதோட உப்பு சேர்ப்பேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துவிட வேண்டியதுதான். இப்போ பாருங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வருது. இனி இதில் வந்து இஞ்சி உள்ளி இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சம் சேர்ப்போம். இதுவும் சேர்ந்து வதங்கட்டுக்கும். தக்காளி பழம் சேர்ப்போம். வதங்கட்டு. இனி இதில் மாசி கருவாடு கொஞ்சம் சேர்ப்போம். இதோட கட்டத்தூள், கலந்துடுவோம். இங்கே பாருங்க கத்தரிக்காய், நெத்தலி கருவாடு பொரிச்சு வச்சிருக்கிறேன். இதை சரி இப்போ இதை நல்லா கலந்துட வேண்டிய. உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். இப்போ கலந்துடுவோம். இப்படி அடியிலிருந்து எடுத்து கலந்துடணும். இப்போ கத்தரிக்காயை இறக்குவோம். இப்போ பருப்பு அவிஞ்சிட்டு எனக்கு தேங்காய் பால் சேர்ப்போம். இது வந்து முதலாம் பால், 2ஆம் பால், 3ஆம் பால். இதோட உள்ளி, மிளகு, சீரகம் இடித்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்குறேன். கட்டத்தூள் ஒரு கொஞ்சம் கலந்து விடுவோம். கொதிச்சோன்னு இறக்க வேண்டியதான். இந்த மாதிரி நல்லா கலந்து. இதில் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி சூடாட்டும். உலை கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம். உள்ள கொதிச்சிட்டு மஞ்சள் தூள், ரம்பையில் அரிசியை போடுவோம். உப்பு சேர்க்குறேன். கலந்து விடுவோம். இப்போ மூடி விடுவோம். சோறு அவியட்டும். இப்போ இங்கே குழம்புக்கு சட்டி சூடாகிட்டு எண்ணெய் சேர்ப்போம். எண்ணெய் சூடாட்டும். வெங்காயம், பச்சை மிளகாய், இதோட கறி மிளகாயம் இன்றைக்கி சிக்கனுக்கு சேர்க்க போகிறேன். நல்லா இருக்கு.
இதோட ரம்பையில் கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பருப்பு இறக்குவோம். பாருங்க, சூப்பராகவே பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இங்கே அம்பரலங்காயை பாருங்க அவிஞ்சிட்டு இதுக்கு வந்து குழம்பு தூள் சேர்க்குறேன். கணக்கு ஆகக்கூட இல்லை. இதோட சீனி கொஞ்சம், இதோட தேங்காய் பால், முதலாம் பால் கொஞ்சமாக, ரெண்டாம் பால், மூன்றாம் பால். இப்போ கலந்து விடுவோம். இது இப்படியே நல்லா அப்படியே கொதிச்சு வரட்டுக்கு. குழம்புக்கு வாசத்துக்கு வறுத்தெடுக்க போகிறேன். சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு, கடுகு, கராம்பு 2, ஏலக்காய், பட்டை, தேங்காய்ப்பூ, ரம்பையில் எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்தெடுப்பேன். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்செடுக்க முடியும். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் வதங்கி வருது. இஞ்சி உள்ளியே இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். கலந்து விடுவோம். பச்சை வாசம் போய் வதங்கட்டும். தக்காளி பழம் சேர்ப்போம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கட்டதும் அம்பரலங்காயை இறக்க போகிறேன். இப்போ பாருங்க, தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு இனி வந்து சிக்கனை சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். இப்போ கலந்து விடுவோம். என்னது காலமாக வந்து இறைச்சி கொழுப்பு கழிவெல்லாம் தந்துனானல்ல, அங்கே பாருங்க ஹத்து பசியோ சமைச்சிட்டு தாரேன். இப்போ மூடி விடுவோம். இறைச்சி அவியட்டும். சோறு அவிஞ்சிட்டு வடிக்க போகிறேன். இப்போ பாருங்க, சிக்கன் நல்லா அவிஞ்சு வருது. இனி குழம்பு தூள் சேர்க்குறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடுங்க. இனி இதோட வாசத்துக்கு வறுத்தரைச்சி வச்சுக்கேன், அதையும் சேர்ப்போம். தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதலாம் பால். இதோட ரெண்டாம் பால், மூன்றாம் பால். இப்போ கலந்து விடுவோம். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கிறதுக்கு நல்லா கலந்து விடுவோம். இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டிட்டு இப்போ குழம்பு இறக்க வேண்டியது. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது பாருங்க சோறு, இங்கால சிக்கன் குழம்பு, பருப்பு, அம்பரலங்காய் கறி, வம்படு மோஜு, கத்திரிக்காய் மோஜு, அங்கால சலாட், அன்னாசி பழ சலாட், இங்கால பாருங்க முட்டை. இனி கடை சாப்பாடு எல்லாம் கட்ட வேண்டியதான்.
சோறு, அதுக்கு பிறகு பருப்பு, இதில் பாருங்க அம்பலங்காய், இதோட இங்கால கத்திரிக்காய், அதுக்கு பிறகு சிக்கன் குழம்பு, இது வந்து சலாட். வைக்கத்தான் இடமில்லாமல் போகுது என்ன. அதுக்கப்புறம் முட்டை பார்த்தீங்களா, பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது. அது மாதிரி சாப்பிட்டாலும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா சாப்பாட்டையும் கட்டி எடுப்போமா. ஐயா இந்தாங்க சாப்பாடு, சாப்பிடுங்க. இந்தா நல்ல தூக்கம் போல, சாப்பிடுங்க. சரி சாப்பிடுங்க. 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 ஐயா இந்தாங்க சாப்பிடுங்க. 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 எப்படி இருக்கீங்க? சரியா சரியா சரி சரி கொடுங்க. தெரியும் 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 கொடுங்க. இந்தா ஐயா சாப்பிடுங்க. அந்த அவர் வேண்டி வச்சவர் ஐயா தேத்தனி ஏதோ வேண்டாம் போயிட்டு சாப்பிடுங்க. நியூட்டன் சாப்பாடு எடுத்தாங்க. சரி இல்லை கொடுக்கணும் ஐயா. Pakai cup minum ni.
இல்லை இல்லை அங்கே நான் கொடுக்குறேன். மாமாட்டே காட்டு யாருக்கு எலும்பேல தான் இந்த ஒன்று தானே துறக்கி உள்ளுக்கு உட்காந்து அண்ணா போகிறோங்க அவையில் கொடுத்துட்டு தரேன். 2 தாங்க இல்லை இல்லை 1 தானேக்கா. சரி கேடுங்க சாப்பிடுங்க. சரி சரி சாப்பிடுங்க. ஐயா என்னங்க ஐயா இப்போ சாப்பாடு எல்லாமே திருப்தியாக கொடுத்துட்டு வந்தாச்சு. இந்த சாப்பாட்டை கொடுத்து அந்த அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரம் அந்த அக்காவுக்கு எல்லாருமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.